Hi hello friends, welcome to TubeLight channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாப் 3 Android application plus 1 important information for smartphone users அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை சைட் பட்டன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ, டெலகிராம், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் உள்ள போய் பார்க்காமலே அவங்களுக்கு ப்ளூடிக் விழாமலே நீங்கள் இந்த ஆப் மூலயமா மெசேஜை ரீட் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்களோட லாஸ்இன்ஸை அவங்களால பார்க்க முடியாது. ஸோ நான் நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு சோஷியல் மீடியா மெசேஜும் இந்த ஆப்பில் வந்து சேவ் ஆகலை. நீங்கள் நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோஷியல் மீடியா மெசேஜஸ் வந்து இதில் யூஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியா, அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆல்பம் அண்ட் ஹைட் இமேஜ். நீங்கள் ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணி கூட உங்களோட இமேஜஸை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் தென் நீங்கள் ஆல்பம் இல்லாமலேயும் இமேஜஸை ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் தென் சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தீங்களா அப்படின்னாலும் கீழே ஹைட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். தென் பக்கத்தில் ஆப் லாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப் லாக்கான பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லும். நீங்கள் உங்களோட பேட்டர்னை செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்க ஆப் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இது ஜஸ்ட் நீங்கள் ஆப்பை எதாவது லாக் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அந்த குறிப்பிட்ட ஆப்பை மட்டும் சைடில் லாக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் லாக் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஆப்லேயே நீங்கள் ஆப்பையும் லாக் பண்ணிக்கலாம் அண்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். தென் உங்கள் சோஷியல் மீடியாஸை வர மெசேஜையும் நீங்கள் சோஷியல் மீடியா உள்ளே போய் பார்க்காமலே நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் போட்ட பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் இதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ உங்கள் மொபைலில் எடுத்து யாரும் இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அது கஷ்டம். அண்ட் தென் நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஆப் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் ஐகான்ஸ். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயே ஆப் ஐகான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க இன்ஸ்டால் ஆன எல்லா அப்ளிகேஷனோட ஐகான்ஸும் இருக்கும். அது ஜஸ்ட் எல்லாமே நீங்கள் ஒன் கிளிக் கொடுத்தாலே போதும், அது டிக் ஆகிடும். அது டிக் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துட்டு கீழே வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே செட் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதை செட் வால்பேப்பரை நீங்கள் கொடுத்துட்டு ஹோம் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஐகான்ஸ் எல்லாமே உங்கள் டிஸ்பிளேயில் ஒரு வால்பேப்பரை செட் ஆகி ரோல் ஆக ஆரம்பிக்கும். அது ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஃபன்னியாக இருக்கும். அண்ட் உங்கள் மொபைலில் எப்படிலாம் ஷேக் பண்ணுறீங்களோ இல்லை எப்படிலாம் திருப்புறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி அது உள்ளே இருக்க ஐகான்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். அது ஜஸ்ட் அதேமாரி நீங்கள் மூவ் ஆகிறப்ப ஏதாவது ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரன் ஆகவும் ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ நான் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுறேன், அது ரன் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ நீங்கள் இதேமாரி டிஸ்பிளேயில் இருக்க ஐக்கானை நீங்கள் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதே ஆப் உள்ள போய் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா எனேபிள் வால்பேப்பர் டச் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்பிளேயில் இருக்க ஐகான்ஸ் எல்லாமே ரோல் ஆகும். நீங்கள் எங்கே டச் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகாது. இந்த ஆப்பில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்க அப்ளிகேஷன் ஐகான் மட்டும் தான் நீங்கள் டிஸ்பிளேயில் வால்பேப்பரை செட் பண்ணி ரோல் பண்ண முடியும். இல்லை, நீங்கள் உங்களோட கேலரியில் இருக்க இமேஜஸ் கூட செலக்ட் பண்ணி அதை நீங்கள் ஐகானிக்காக உங்கள் டிஸ்பிளேயில் ரோல் பண்ண விடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஐகான்ஸ் எல்லாத்துக்குமே அன்செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபோட்டோ ஐகான் அப்படின்னு இருக்கும். அது செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் கேலரி உள்ளே போவோம். அந்த கேலரி உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் எதெல்லாம் ரோல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திரும்பி அதை வால்பேப்பர் செட்டஸ் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். அது கொடுக்கலாம். அப்படின்னா கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் செலக்ட் பண்ண வால்பேப்பர் எல்லாமே ஒரு ஐகானிக் மாடலாக வந்து உங்கள் டிஸ்பிளேயில் அது ரோல் ஆக ஆரம்பிக்கும்.
நம்ம தேர்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து ஆல் சோஷியல் மீடியா. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியாவும் ஒரே ஆப்பில் இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஐ அக்செப்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட எம்பி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2.5 MB. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா சோஷியல் மீடியாவுமே இதிலே கிடச்சிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஆப்பையும் இதிலே கொடுத்துருப்பாங்க. வாங்க இதோட இன்டர்ஃபேஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை உங்களுக்கு எந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த 3 அப்ளிகேஷனுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு. அது என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா 4 செக்யூரபிள் ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதில் வந்து குக்கீஸை பற்றி சொல்லியிருப்பேன். அண்ட் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தது. அதோட இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்க்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லார்ட்டையும் கூகுள் குரோம் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மூணு டாட் இருக்கும் மேலே. அதில் போயிட்டு செட்டிங்ஸ் போங்க. அதில் சைட் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் குக்கீஸ் அலௌடில் இருந்தால் பிளாக் பண்ணுங்கள். கேமரா அலௌடில் இருந்தால் அதை பிளாக் பண்ணுங்கள். மைக்ரோஃபோன் அலௌடில் இருந்தால் அதை பிளாக் பண்ணுங்கள். நான் ஏன் இதை பிளாக் பண்ண சொல்கிறேன்னா, எனக்கு நடந்த நிகழ்வு, நானும் என் ஃப்ரெண்டோ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா அவங்க அழுதுகிட்டே வந்து எங்ககிட்ட எல்லாத்தையும் ஃபோனை வாங்கி இது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு இதனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதை என்ன சொல்கிறது, அவங்களோட ப்ரைவசி, ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, அவங்க ப்ரைவேட்டாக ஃபோன் பேசுறது எல்லாமே ஒரு ஹேக்கர்ஸால் திருடப்படுது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி யார் ஃபோனில் இது இருந்தாலும் அதை பிளாக் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸை தயவு செஞ்சு எல்லோரும் பிளாக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இதை தெரிய வைங்க.